கேட்கலாம், யார் சார் உங்களுக்கு யார் சார் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, நம்ம ஏன் இப்போ இந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது, நம்மளே மாற்றிக்கணும் இல்லை, நம்மளே ஒரு இங்கிலீஷ் பண்ணாதானே, அதான் முடியாது. இப்போ நம்ம வந்து அப்படி உள்ளதை உள்ளபடிதான் படிச்சாங்க, வழி கிடையாது. KNOW நோன் உச்சரிக்கா, நோன் தான் உச்சரிக்கணும். K சைலண்ட், W சைலண்ட் தான் ஏற்றுக்கணும், வேற வழியே கிடையாது. அதே போல வாக் அப்படின்னா WALK தான், நீங்க L சைலண்ட்னா நீங்க ஏற்றுக்கணும். முடியாது அப்படின்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம தமிழ்லயே பாத்தீங்கன்னா இப்ப இது பாருங்க, தமிழ்ல புலி அப்படின்னு இருக்கு. இது உங்களுக்கு தெரியும், இந்த புலி எங்க இருக்கும், காட்டுல இருக்கும். இந்த புலி எங்க இருக்கும், வீட்டுல இருக்கும். இப்போ ஒரு சின்னலி பெரியலி. இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு இந்த காட்டுல வசிக்கிற புலிக்கு இந்த லீ தான் போடுறதும் யார் சொன்னது? காட்டுல வசிக்கிற புலிக்கு சின்ன லீ போடுறது எல்லாருக்குமே தெரியும். சரி, உங்களுக்கு இது சொன்னது யாரு? ஏன் மாத்தி போட்டா வேணாம், நான் காட்டுல வசிக்கிற புலிக்கு நான் இந்த லீ போடுறேன், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்லி உடனே தப்பு சார், அது எப்படி சார் வரும்? பெரிய லீ வந்து வீட்டுல இருக்கிறது வரும், சின்ன லீ வந்து காட்டுல இருக்கிறது தான் வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க எப்படி தப்புன்னு சொல்றீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு டீச்சர் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? அதாவது காட்டுல வசிக்கிற புள்ளிக்கு சின்ன லீ போடணும், வீட்டுல இருக்கிற புள்ளிக்கு பெரிய லீ போடணும் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லியிருக்காங்க. நீங்க அதை ஃபாலோ பண்றீங்க, புக்லயே அதான் கொடுத்துருக்கோம், நீங்க அதை ஃபாலோ பண்றீங்க. அப்ப இதுல என்னன்னு சொன்னா, இதையும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் டீச் பண்றது இப்படிதான் டீச் பண்ணுவாங்க. புக்லயும் அதான் இருக்கும், டிக்ஷனரியும் அதான் இருக்கும். வேற வழியில நீங்க இப்படிதான் ஃபாலோ பண்ணணும், நீங்க இப்படிதான் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் நீங்க மாத்த முயற்சி செய்யாதீங்க. ஓகே, இப்ப கூட பாத்தீங்கன்னா நான் கேட்கிறவங்க 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் சொல்றீங்க, 1 மணி நேரத்துக்கு 60 மினிட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு இதை சொன்னது யாரு? உங்களுக்கு யார் சொன்னது இதை? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள் யார் சொன்னது? யாரும் சொல்லல. ஐ மீன் பாத்தீங்கன்னா நம்ம வழி அந்த மாதிரி சொல்லிட்டு வரோம். அதாவது என்ன சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லை டெக்ஸ்ட் புக்ல நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். சரி, நம்ம புக்ல சொன்னது யாரு அப்படின்னா உலகம் ஃபுல்லா ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கு. இப்ப என்னன்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள்லாம் உலகம் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். என்ன இடத்துக்கு இடம் மாறாது, இதெல்லாம் ஸ்டாண்டர்டா இருக்கும். அதே போல 1 கிலோமீட்டருக்கு வந்து 1000 மீட்டர் யார் நமக்கு சொன்னதுன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் நமக்குள்ள வந்து ஒரு ரூல்ஸ் வந்து நம்ம வகுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். அதே போல தான் நம்ம உலகம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப நீங்க வந்து இப்படி சொல்றீங்க, இல்ல சார் நம்மள வரைக்கும் வந்து இப்போ நோக்கு வந்து வெறும் எல்மோ வச்சுக்கலாம், KNOW இல்லாம இந்த கேவும் W விட்டுலாம் அப்படின்னா நீங்க சொல்ற இந்த கருத்தை வந்து உலகம் ஃபுல்லா ஏத்துக்கணும். நீங்க சொல்ற இந்த கருத்தை வந்து உலகம் ஃபுல்லா ஏத்துக்கணும். இப்ப ஏத்துக்க மாட்டாங்க, வேற விஷயம், ஏத்துக்கணும். நீங்க இந்த மாதிரி மாத்துறீங்க அப்படின்னா எல்லா டிக்ஷனரியும் திருத்துரும். எல்லா டிக்ஷனரி இது வரைக்கும் பிரிண்ட் ஆன எல்லா டிக்ஷனரி, புக்கு, பேப்பர் இதெல்லாம் உட்காந்து இதெல்லாம் திருத்தணும். அதெல்லாம் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ப்ராக்டிக்கலா இதெல்லாம் பாசிபிளா முடியாது. அப்ப என்னன்னா இருக்கிறத இருக்கப்படியே படிச்சுட்டு போங்க, இருக்கிறத இருக்கப்படியே படிச்சுட்டு போங்க. இதனோட நோன் சொல்லிட்டு போங்க, இதெல்லாம் இருக்கு. ஓகே, இப்போ குழந்தை கேக்குதுப்பா, நீங்க என்ன பண்றீங்க, உங்க பையனை கூட்டு போறீங்க. கூட்டு போகும்போது குழந்தை கேக்குது, இது என்னதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க, வானத்தை காமிச்சு நிலா காமிச்சு கேக்குது, இது என்னது? நீங்க என்ன சொல்றீங்க? நீலா அப்படின்னு சொல்றீங்க. குழந்தை கிட்ட தான் சொல்லுவீங்க நீலா அப்படின்னு. அதே அந்த குழந்தை சொல்லுது, உனக்கு யாருப்பா சொன்னது நீலா இருக்கு, இது சூரியன் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதுமா. இல்ல உனக்கு யார் சொன்னது அப்படி பாரு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. என்ன அது நிலானா நிலாதான், எனக்கு யார் சொல்றது கேட்கக்கூடாது நீ அப்படின்னா. இல்ல அப்படியே சொல்றாரு வச்சுக்க, குழந்தைக்கு சொல்றாரு எனக்கு வந்து டீச்சர் சொன்னாங்க அப்படி. உனக்கு குழந்தை கேட்கும், டீச்சருக்கு யார் சொன்னது? டீச்சருக்கு நம்ம அவங்க டீச்சர் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு யார் சொன்னது? குழந்தை தெரியும் உங்களுக்கு, அது கேட்டுன்னு இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க விளக்கமே தர முடியாது, நீங்களாம் விளக்கம் தர முடியாது. இதுதான் அப்படின்னா அதுதான். ஸோ அந்த ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணணும். நம்மள உலகம் ஃபுல்லா எல்லாரும் அதான் ஃபாலோ பண்றாங்க, அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணணும். புலி ரைட்டு. அதே போல வால் பார்த்தீங்கன்னா சின்ன இல் போட்டீங்க அப்படின்னா வந்து வால், மரகு வால் அந்த மாதிரி சொல்லலாம். பெரிய இல் போட்டோம்னா மரத்தா இருக்கிற வால், இப்படிலாம் அர்த்தம் வரும். சரி, இப்போ இனிமேல் இதை பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க. இந்த மாதிரி சைலண்ட் லெட்டர்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி நீங்க சைலண்ட் லெட்டர்லாம் எடுத்துக்கிறதோ என்ன சைலண்ட் லெட்டர்ஸை எடுக்கிறதோ போடுறதோ உங்களுக்கு கையில கிடையாது. டிக்ஷன்ல என்ன கொடுத்துருக்கானோ, என்ன உச்சரிப்பு இருக்கோ அதை உச்சரித்து, என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அதே ஸ்பெல்லிங் நீங்க எழுதணும். நீங்க கூட்டவோ குறைக்கவோ உங்களுக்கு உரிமை கிடையாது. அப்ப நீங்க ட்ரை ஏதாவது பண்ணீங்கன்னா அது தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா அது தப்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்துங்க, இந்த மாதிரிலாம் உண்டு இங்கிலீஷ்ல. நீங்க போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க, உங்களை நீங்களே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ இது உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரி வந்து நல்ல டிக்ஷனரியா ஒன்று வாங்குங்க. டிக்ஷனரி நல்ல டிக்ஷனரியா ஒன்று
வாங்குங்க. அதாவது என்ன பண்றீங்கன்னா இப்ப மார்க்கெட்ல என்ன இருக்குன்னா இங்கிலீஷ் டு தமிழ் இருக்கு. எப்படி இங்கிலீஷ் இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இது கம்பெனி, நிறைய கம்பெனி இருக்கு. லிஸ்கோ இருக்கு. லிஸ்கோ தான் ரொம்ப நாளா இருக்கு. லிஸ்கோன்னு ஒன்று இருக்கு. அடுத்தது வந்து சுராஸ் ஒன்று இருக்கு. செலக்ஷன் டிக்ஷனரி ஒன்று இருக்கு. அடுத்தது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒரு டிக்ஷனரி போட்டிருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகம் சொந்தமாக ஒரு டிக்ஷனரி போட்டிருக்காங்க, அது இருக்கு. அடுத்தது வந்து டீலக்ஸ் டிக்ஷனரி ஒன்று இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வர்தமான் டிக்ஷனரி ஒன்று இருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட்ல நிறைய இருக்கு. ஓகே, நீங்க ஆரம்ப லெவல்ல இருக்கீங்கன்னா, அதாவது இங்கிலீஷ் நீங்க இப்ப வந்து பிகினிங் ஸ்டேஜ், ஆரம்ப நிலை இது. இந்த ஆரம்ப நிலையில் நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல்ல இங்கிலீஷ் தமிழ் இந்த டிக்ஷனரியை ஃபாலோ பண்ணுங்க. எப்படி இங்கிலீஷ் தமிழ் இந்த டிக்ஷனரியை ஃபாலோ பண்ணுங்க. இருக்கு நீங்க ஆரம்ப நிலையில் இதை முடிச்ச பிறகு இதுல நீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க ஒரு லெவல் வந்த பிறகு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் ஒரு டிக்ஷனரி இருக்கு. எப்படி ஆக்ஸ்போர்ட் ஒரு டிக்ஷனரி இருக்கு. அந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஆனா லிஸ்கோல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு தமிழ்ல விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ்க்கு என்ன கொடுத்துருப்பாங்க? தமிழ்ல விளக்கம் கொடுத்துருப்பாங்க. முதல்ல இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ் விளக்கம் கொடுப்பாங்க, அதுக்கடுத்து தமிழ் கொடுப்பாங்க. அதாவது என்ன பாத்தீங்கன்னா கண்ட்ரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். எப்படி கண்ட்ரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த கண்ட்ரின்ற வார்த்தைக்கு என்ன போட்டிருப்பாங்கன்னா இங்கிலீஷே ஒரு இன்னொரு வார்த்தை சொல்லிருப்பாங்க. கண்ட்ரி அப்படின்னா நேஷன் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல தேசம் நாடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே போல இப்போ ஜீல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு என்ன போட்டிருப்பாங்கன்னா லிஸ்கோல மீனிங்ல எந்தூசியாசம் அப்படின்னு போட்டிருப்பான். தமிழ்ல என்ன போட்டிருப்பான் அப்படின்னா ஆர்வம் போட்டிருப்பான். அதாவது இங்கிலீஷ்க்கு முதல்ல இங்கிலீஷ்ல மீனிங் சொல்லிட்டு அப்புறம் தமிழ்ல மீனிங் போட்டிருப்பான். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான் அவரையும் பிரிண்ட் பண்ணியிருப்பான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல. ஆனா இங்கிலீஷ் டிக்ஷனரி அப்படின்னு சொன்னா வந்து இங்கிலீஷுக்கு இங்கிலீஷே விளக்கம் சொல்லியிருப்பான். அது இப்போ வாங்காதீங்க, முதல்ல ஆரம்ப ஸ்டேஜ்ல இந்த டிக்ஷனரி வாங்கிங்க. ஓகே, அடுத்து வந்து இது ஓரளவுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்த பிறகு நீங்க ஆக்ஸ்போர்ட் வாங்குங்க, அதான் நல்லது. ஓகே, இந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்றது யாரு அப்படின்னா, அதாவது லண்டன்ல பிரிண்ட் ஆகுது. லண்டன்னா பிரிட்டிஷ்ல வந்து பிரிண்ட் பண்றாங்க இந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியை. அதான் வந்து ஸ்டாண்டர்ட். ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிக்ஷனரி சொன்னா அதான். ஏன்னா வந்து அவங்க தாய்மொழி தான் அது. அதாவது பிரிட்டிஷ்ல இருக்காங்க, அவங்க தாய்மொழி தான் வந்து இங்கிலீஷ். அதனால அவங்க ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும், அத்தன்டிக்கா இருக்கும். ஓகே, அதை வாங்கிங்க. அது லிட்டர் ஸ்டேஜ்ல நிறைய வேலையில இருக்காது. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாயில இருந்து இருக்கு டிக்ஷனரி. அதாவது 50 ரூபாய் டிக்ஷனரி இருக்கு, 125 டிக்ஷனரி இருக்கு, 275 டிக்ஷனரி இருக்கு, 6000 டிக்ஷனரி இருக்கு, 12,000 டிக்ஷனரி இருக்கு, 1,50,000 1.5 லட்சம் ரூபாய் கூட டிக்ஷனரி இருக்கு. நான் பயந்துடாதீங்க, என்ன 1.5 லட்சத்துக்கு கூட டிக்ஷனரி இருக்கு. அந்த டிக்ஷனரி எப்படின்னா ஆக்சுவலா வந்து டிஸ்க்ல வரும். அந்த 1.5 லட்சம் சொல்றது தெரியுமா, எல்லாமே வந்து ஆக்ஸ்போர்ட் பண்றது தான். அது வந்து டிஸ்க்ல வரும். என்ன சொல்லுவாங்கன்னா காம்பாக்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்க்ல வந்து அது அப்படியே ஃபுல்லா எல்லாமே இருக்கும், ஃபிளாட்டா இருக்கும் டிஸ்க். நீங்க பாத்துக்கலாம், என்ன தகவல் இருக்கும். அந்த டிஸ்க் நீங்க கம்ப்யூட்டர்ல போட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ கம்ப்யூட்டர் மானிட்டர்ல வந்து எல்லா மீனிங்ஸும் போகும். உங்களுக்கு என்ன வேர்ட் வேணுமோ அதை நீங்க கம்ப்யூட்டர்ல கொடுத்தீங்கன்னா கரெக்டா அந்த வேர்ட் எடுத்து காமிக்கும் மீனிங் என்னன்னு சொல்லிட்டு. ரொம்ப சின்னதா இருக்கும் பாக்குறதுக்கு. ஏன்னா எல்லா வார்த்தைகளும் இருக்கு. நான் ஒரு முறை போயிருந்தேங்க எக்ஸிபிஷன் போயிருக்கிற பாத்தீங்கன்னா இந்தோ பிரிட்டிஷ் எக்ஸிபிஷன் தனியாக வச்சாங்க இதை பத்திலாம். ஸோ அதை பாத்தீங்கன்னா கேட்ட விலை சொல்லிட்டு 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா அந்த ஃபிளாட் இவ்வளவுதான் சின்னதா இருக்கும். என்ன இவ்வளவுதான் இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஸோ இதை வந்து இன்சர்ட் பண்ணலாம். அப்படி இல்லை ஃபிளாட்டா இருக்கும் இந்த மாதிரி அப்படியே இன்சர்ட் பண்ணலாம். நீங்க ஃபிளாப் வீடியோ பார்த்து கம்ப்யூட்டர்ல அந்த இதுல தான் இருக்கும். ஸோ பண்ணீங்கன்னா எல்லா வேர்ட்ஸ் இருக்கும். இதுல எவ்வளவு இருக்குன்னு கேட்டேன், என்னுடைய கெப்பாசிட்டி கேட்டேன், எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு இதுல அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா 5 மில்லியன் பேஜஸ் இருக்குன்றாரு. எப்படி 5 மில்லியன் பேஜஸ் இருக்கு. 5 மில்லியன்ஸ்னா 1 மில்லியன் தான் வந்து 10 லட்சம். 50 லட்சம் பக்கங்கள் இருக்கு இது உள்ளன்றாரு. எப்படி 50 லட்சம் பக்கங்கள் இது உள்ள இருக்கும். அவ்வளோத்தையும் உள்ள அடக்கி இதுல கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு இருக்கு. நீங்க அதையும் யோசிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு. நான் சொல்றேன் மினிமம் வந்து 50 ரூபாய் இருக்கு ஆக்ஸ்போர்ட்ல. மற்றபடி லிப்கோ பாத்தீங்கன்னா லிப்கோல வந்து 3 சைஸ் இருக்கு. லிப்கோல பாத்தீங்கன்னா 3 சைஸ்னா மினி டிக்ஷனரி ஒன்று இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஒன்று இருக்கு. அப்புறம் லார்ஜ் சைஸ் ஒன்று இருக்கு. மினி டிக்ஷனரி இப்போதைக்கு வேலை பாத்தீங்கன்னா 12 ரூபாய் 15 ரூபாய் வருது. அடுத்தது மீடியம் சைஸ்னு பாத்தீங்கன்னா 45 ரூபாய் 40 ரூபாய் வரும். லார்ஜ் சைஸ்ன்றது 110 110 ரூபாய் 120 ரூபாய் வரும். ஸோ டிக்ஷனரியில் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வாங்க நல்லா இருக்கும்.
சரி, இப்போ இதோட இன்னும் கிளாஸ் முடியல. இப்போ நாளைக்கும் இதை பற்றி சொல்வேன், சில விஷயங்கள் சொல்வேன். நாளைக்கு இதை பற்றி சொல்வேன். நாளைக்கு அவசியம் கிளாஸ் வரணும். ஓகே, இன்னைக்கு கிளாஸை இதோட முடிக்கலாம். ஓகே, வில் see you tomorrow. இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் பத்தி சொல்ல வேண்டியிருக்கு. அதையும் தெரிஞ்சுங்க. இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னு சொன்னா, முதல்ல எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணோம். எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணோம். அப்புறம் வந்து நம்ம நடத்துறது வந்து இங்கிலீஷ்ல நம்ம நடத்தாத எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே நடத்திருக்கோன்றதை நான் உங்களுக்கு பேப்பர்லேயே எடுத்து படிச்சு காமிச்சேன். அதுக்கடுத்து டெக்ஸ்ட் புக்கும் உங்களுக்கு எடுத்து படிச்சு காமிச்சேன். இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறீங்கன்னா, இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க இது வரைக்கும் பாத்தீங்க இல்லையா, இது எப்படி பிராக்டிகலா அப்ளை பண்றது. அதாவது இது வரைக்கும் நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கேன். எல்லாமே இப்போ உங்க கையில இருக்கு. இப்போ இதெல்லாம் எப்படி பிராக்டிகலா அப்ளை பண்ணி இங்கிலீஷ் பேசுறது, அதான் ரொம்ப முக்கியம். அதாவது கிளாஸ்ல நீங்க வந்து என்னதான் நான் வந்து கொடுத்தா கூட எனக்கு இல்லையா, என்னதான் தியரி இருந்தாலும் என்ன பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்றது வேற, ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணுறது வேற. இப்போ கூட இருக்கு பாருங்களேன். இப்போ சைக்கிள் ஓட்டுவது எப்படி அப்படின்னு ஒரு புக் இருக்கு. எப்படி சைக்கிள் ஓட்டுவது எப்படி ஒரு புக் இருக்கு. அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த புக்கை நீங்க எத்தனை முறை படிச்சாலும் சரி, அந்த புக்கை எத்தனை முறை படிச்சாலும் சரி, 10 முறை படிச்சிட்டீங்க. அந்த புக்கை 10 முறை படிச்சிட்டீங்க. அந்த புக்கை மூடி வச்சுட்டு சைக்கிள் ஸ்டாண்ட் தள்ளி ஓடி போக முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க படிச்சது என்னன்னா தியரி. அந்த தியரியில் என்ன போட்டிருப்பான்? ஹேண்ட்பேர் எது, பெல் எது, சீட் எது, ஃப்ரண்ட் வீல் எது, பேக் வீல் எது, ஹப் எது, ரிம் எது, பெடல் எது, பெடலை எப்படி மெரிக்கணும், பின்னாடி மெரிச்சா என்ன ஆகும், முன்னாடி மெரிச்சா என்ன ஆகும், டியூப் என்னது, காற்று எப்படி அடிக்கிறது, பிரேக் எப்படி பிடிக்கிறது, ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சா என்ன ஆகும், விழுந்துருவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த புக்கில் என்ன போட்டிருக்கோம்? தியரி போட்டிருக்கோம். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா கூட சைக்கிள் நீங்க இந்த புக்கை வந்து 10 முறை படிச்சா கூட உங்களால் சைக்கிள் ஓட்ட முடியுமா? முடிஞ்சு யோசிச்சு பாருங்க, முடியாது. அப்ப என்னன்னு சொன்னா, சைக்கிள் ஓட்டுறது பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் வேற. ஓகே, பிராக்டிகலா உங்களுக்கு நீங்க கத்துக்கிறது இப்ப நம்ம பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு நம்ம புக்கு படிச்சு யாரும் கத்துக்கல. என்ன நம்ம நடைமுறையில் அப்படியே கத்துக்கிட்டோம். அதாவது 4 முறை ஃபர்ஸ்ட் ஏறி போக கீழே வந்துருப்போம், அடிக்கடி பட்டுக்கிட்டு எப்படியும் நீங்க சைக்கிள் ஓட்டி நல்லா பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறோம். இப்போ அதே போலதான் பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா தியரி தான். நான் உங்களுக்கு இங்க இல்லை, நீங்க எந்த கிளாஸுக்கு போனாலும் சரி, எந்த இன்ஸ்டியூட்டுக்கு போனாலும் சரி, இதான் சொல்லி தருவாங்க. இப்ப நான் நிறைய விஷயங்கள் தெரியுமா, இதைதான் அவங்களும் சொல்லி தருவாங்க. அவங்க ஒன்றும் புதுசா எதுவும் டீச் பண்ண போறது கிடையாது. என்ன அதாவது சொல்லித்தர விஷயம்னும் எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் சொல்லித்தர விஷயம்னும் ஒண்ணுதான். அவங்க ஒவ்வொருத்தருடைய அப்ரோச் தான் வித்தியாசமா இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு அப்ரோச்ல போயிட்டு இருப்பேன், இன்னொரு இன்ஸ்டியூட்ல இன்னொரு அப்ரோச்ல போவாங்க, இன்னொரு இன்ஸ்டியூட்ல இன்னொரு அப்ரோச்ல போவாங்க. எல்லாரும் கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு தான் வந்தாகணும். எல்லாரும் கடைசியா ஒரு இடத்துக்கு தான் வந்தாகணும். ரைட், அவங்க அப்ரோச் தான் காரணம், அந்த அப்ரோச் தான் விஷயம். என்ன இப்படி வராங்களா அப்படி வராங்களா, எல்லாரும் கடைசியா வந்தாகணும். இப்போ ரைட்டுக்கு பாசஸ் ரோட் ரிட்டன் அப்படின்னா இது வந்து எல்லாரும் இதுதான் சொல்லிக் கொடுக்கணும். யாரும் வந்து புதுசாக சொல்ல முடியாது. ரைட்டுக்கு பாசஸ் ஸ்போக் அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. ரைட் ரோட் ரிட்டன்னா இது எல்லாரும் இப்படிதான் சொல்லி தரணும், வேற வழியே கிடையாது. சரி, இப்போ நம்ம கிளாஸ்ல பாருங்க, நம்ம ஒரு அப்ரோச் ஃபாலோ பண்றோம். இப்போ நான் உங்களுக்கு நடத்திருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா தியரி அப்படின்னா உங்களுக்கு இந்த சொன்னது சைக்கிளை பத்தி உங்களுக்கு சொன்ன தெரியுமா. அப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இதான் வந்து சைக்கிள் அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாம். இதான் சைக்கிள், இது ஹேண்ட்பேர். இது ஹேண்ட்பேர் வந்து நீங்க இப்படி திருப்பி ரைட் திருப்பிங்கன்னா இப்படி போகும் வண்டி, இப்படி திருப்பினா இப்படி போகும். இது ஃப்ரண்ட் பிரேக், இது பேக் பிரேக், இது பெல் வச்சா எல்லாரும் ஓரம் போவாங்க. அப்புறம் வந்து வீல், ஃப்ரண்ட் வீல், இது பேக் வீல், இது ஃப்ரண்ட் வீல் இப்படி தான் சுத்தும், பேக் வீல் இப்படி தான் சுத்தும். அதுக்கப்புறம் ஃப்ரீ வீல் இருக்கு, ஃப்ரீ வீல்ன்றது இப்படிதான் இருக்கும். அந்த மாதிரிலாம் எவ்வளோ இருக்கு இல்லையா. இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்களை சைக்கிள்ல ஏற்றி வச்சு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற அந்த மாதிரி கோர்ஸ் தான் இருக்கு. இப்போ நீங்க வந்து இங்கிலீஷை பத்தி என்னென்ன தெரியுமோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கிலீஷ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா பாப்ஸையும் சொல்லிட்டே இருப்போம், சைக்கிள் மாதிரி சொல்லிட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இதை நீங்க ப்ராக்டிகலா அப்ளை பண்ண முயற்சி செய்யணும். அது நான் எப்படி ப்ராக்டிகலா அப்ளை பண்றதுன்னு சொல்றேன் உங்களுக்கு. எப்படி இதெல்லாம் பேசும்போது, இங்கிலீஷ் பேசும்போது எப்படி அப்ளை பண்றது, எழுதும்போது எப்படி அப்ளை பண்றது, அது இல்லாம இங்கிலீஷ் படிக்கும்போது நீங்க எப்படி அப்ளை பண்றது, இதுக்கெல்லாம் நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், இதுக்கெல்லாம் நீங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, எல்லாத்தையும் ஒன்று சொல்றேன். இப்போ
நீங்க என்ன பண்ணணும்னா இனி எந்த புக், அதாவது நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி, மேகசின் எடுத்தாலும் சரி, அப்படி இல்லை டெக்ஸ்ட் புக் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த விஷயங்களா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா முதல்ல அந்த சென்டென்ஸை படிங்க. படிச்சு உங்களுக்கு வந்து இந்த ஒரு சென்டென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வாக்கியத்துல உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையா இருக்கும், தெரியாத வார்த்தையா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் இருக்கும், தெரியாத வார்த்தைகள் இருக்கும். தெரியாத வார்த்தைகள் நீங்க என்ன பண்ணணும்னா டிக்ஷனரி எடுத்து பார்த்தே ஆகணும். அது யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. தெரியாத வார்த்தைகள் நீங்க என்ன பண்ணணும், டிக்ஷனரி எடுத்து பார்த்தே ஆகணும். அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி அது போல எவ்வளவு நாள் சார் பார்க்கறதுன்னு சொன்னா ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கு. ஒரு 6 மாசம் இல்ல ஒரு வருஷம் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அப்படி கூட பத்தாது. ஏன்னா வந்து இங்கிலீஷ்ல வந்து லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்குன்னு சொல்றேன். என்ன அதே சொல்றது எல்லாருக்கும் இந்த பல லட்சம் வார்த்தைகள் யாருக்கும் தெரியாது. என்ன ஏதோ ஒரு சில வார்த்தைகள் தெரியும், அதை வச்சு அப்படி பேசுறாங்க. ஓகே, சரி, நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா இது போல வாக்கியத்துல ஏதாவது புது வார்த்தை இருந்தா அதுக்கு டிக்ஷனரி எடுத்து மீனிங் பார்க்கணும். பார்த்து அந்த மீனிங் அந்த இடத்துல பொருத்தி நீங்க முயற்சி செய்யணும். சரி, எப்படி வருது முதல் முறை ட்ரை பண்ணுவீங்க. முதல்ல நீங்க படிப்பீங்க, ஒண்ணுமே புரியாது. செகண்ட் டைம் படிப்பீங்க, ஒன்றுமே புரியாது. தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் படிக்கும்போது 2-3 முறை படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். எடுத்தவொடனே எதுவுமே உங்களுக்கு மொத்தமா புரிஞ்சிடாது. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் புரியும். அதுக்கப்புறம் நீங்க டெய்லி படிக்க என்ன ஆகும்னா அப்படியே அந்த டெவலப் உங்களுக்கு தெரியும். இது வந்து நான் சொல்லி தெரியணும் கிடையாது, சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு நீங்களே வந்து உணர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா கிராஜுவலா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கே தெரியும். அதாவது ஒரு நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, 5 புது வார்த்தைகள் பார்ப்பீங்க. அடுத்த நாள் 5 பாத்தீங்கன்னா மொத்தம் 10 வார்த்தைகள் தெரிஞ்சுட்டீங்க. அடுத்த நாள் 5 சொன்னா 15 வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும். அடுத்த நாள் 5 சொன்னா 20 வார்த்தைகள். அது போல பாத்தீங்கன்னா நாளடைவுல அப்ப இது போல நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது போல பாத்தீங்கன்னா எப்படியும் வந்து 1700 வார்த்தைகள் பாத்துருங்க. எப்படி 1700 வார்த்தைகள் தான் நீங்க பாத்துருவீங்க. இப்ப நீங்களே என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு, இந்த கோர்ஸ் முடிஞ்ச பிறகு நீங்களே டெய்லி ஒரு 10 வார்த்தைகள் எழுதி மனப்பாடம் பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்க, டிக்ஷனரி பார்த்து ஒரு 10 வார்த்தைகள் எழுதி அதை எழுதிட்டு என்ன வார்த்தை அதுக்கு மீனிங் என்ன வார்த்தை அதுக்கு மீனிங் என்ன, அந்த மாதிரி நீங்க ட்ரெயின் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நம்ம ஒரு எஸ்டிமேட் என்னன்னா, எஸ்எல்சி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி எஸ்எல்சி வரைக்கும் படிச்ச ஸ்டூடெண்ட்க்கு குறைஞ்சபட்சம் 5000 வார்த்தைகள் தெரியும்னு சொல்றாங்க. எப்படி குறைஞ்சபட்சம் 5000 வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியணும், என்ன உச்சரிக்க தெரியணும், இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற நீங்க பாத்தீங்கன்னா டிகிரி படிச்சிருக்காங்கல்ல, டிகிரி படிச்ச ஸ்டூடெண்ட் கூட இத்தனை தெரியாது, இத்தனை வார்த்தைகள் தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் அந்த காலத்துல படிக்கும் போது சொன்னது இதெல்லாம் இவ்வளவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து டிகிரி படிக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க என்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ட்ரெயின் பண்ணலாம். டெய்லி ஒரு 10 வார்த்தையா அப்படின்ட்டு. அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை எப்ப மனசுல பதியும் அப்படின்னா, ஒரு வார்த்தையை நீங்க 2 முறை 3 முறை யூஸ் பண்ணும்போது தான் மனசுல பதியும். எப்படி ஒரு வார்த்தையை 2 முறை 3 முறை யூஸ் பண்ணாதான் மனசுல பதியும். நீங்க சும்மா ஒரு முறை மீனிங் மட்டும் பார்த்துட்டு, எப்படி மீனிங் பார்த்துட்டு, இப்போ வந்து கிளைம் அப்படின்னா ஏறுன்னு இருக்கு. இப்ப கிளைம் அப்படின்னா நீங்க அதை மட்டும் பார்த்துட்டு சரி கிளைம் தான் ஏறு அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுறக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்றது, கிளைம்ன்ற வார்த்தையை எங்காவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது டக்குன்னு யூஸ் பண்ணிக்கணும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது டக்குன்னு நீங்க யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாதான் இந்த வார்த்தை உங்களுக்கு மறக்காம இருக்கும். அப்புறம் நீங்க வந்து யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கல, நீங்க கஷ்டப்பட்டு அதோடைய அர்த்தம் பார்த்து கூட பலன் இல்லாம உங்களுக்கு போயிடும். ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க வந்து வெளியே நீங்க யூஸ் பண்ண முடியலையா, அட்லீஸ்ட் ஸ்டோரி புக்ஸ்லாம் நீங்க படிப்பீங்க இல்லையா. ஸ்டோரி புக்ஸ் அப்படின்னா வந்து இப்போ எவ்வளவு புத்தகங்கள்லாம் இருக்கு. இப்போ வந்து என்ன சொல்லலாம், நிறைய இருக்கு புக்ஸ்லாம். இப்போ பெரிய இப்போ இங்கிலீஷ்ல கதை புத்தகங்கள் நிறைய இருக்கு. இப்போ அதெல்லாம் நீங்க படிக்கும்போது என்ன சொன்னா அப்போ டக்குன்னு வரும். கிளைம்னு வார்த்தை ஒரு இடத்துல வரும், அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து ரிமைண்ட் ஒன்று வரும். அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வரும். ஏன்னா அதை நீங்க படிக்க என்ன ஆகும்னா அப்படியே மனசுல ஆழமா பதிய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு வார்த்தை 4 முறை பார்த்தீங்கன்னா மனசுல பதிஞ்சிடும். அதே போல ஒவ்வொரு இடத்துல யோசிச்சு பாருங்க, பதிய என்ன ஆகுதுன்னா உங்களுக்கே அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். சரி இப்படி வரும், இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும் உங்களுக்குள்ள. சரியா? இப்ப டிக்ஷனரி நீங்க என்ன பண்றீங்க, இது போல ஒரு புது வார்த்தை பார்க்கும்போது சோம்பேறித்தனப்படாம டிக்ஷனரி தரந்து மீனிங் பாருங்க, தப்பே இல்லை. அந்த மீனிங் பார்க்க நீங்க வெக்கப்பட்ட அவசியம் கிடையாது. மீனிங் பொறுமையா எடுத்து பாருங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா ஹெச்ல மீனிங் பார்த்துட்டே இருப்பீங்க, ஹெச்ல ஒரு வார்த்தை பார்த்துட்டு இருப்பீங்க. அது பார்த்த உடனே உங்களுக்கு திருப்பி அடுத்த வாக்கியம் போகும்போது அடுத்த வாக்கியத்துல ஒரு புது வார்த்தை வரும். அது வந்து வயல இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க உடனே இப்பதானே ஹெச் பார்த்தோம், ஐயோ வயல இருக்கா, எங்க பாக்குறது, இதுக்கு மீனிங் இப்படிதான் இருக்குன்னு கெஸ் பண்ணிட்டு மேல போகாதீங்க. சில பேர் அந்த மாதிரி உண்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மீனிங் இங்க இப்படிதான் இருக்குன்னு கெஸ் பண்ணிட்டு போவாங்க. இது போல கெஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு தான் இருக்கு. காரணம் நினைச்சோம்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாதான் நீங்க சத்தமா பேச முடியும். அதாவது அந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாதான் உங்களால சத்தமா சொல்ல முடியும். உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை பத்தி சரியா தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து பேச முடியாது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் கேட்கிறேன், சவுத் ஆப்பிரிக்கா
சவுத் ஆப்பிரிக்காவோட கேபிட்டல் எதுன்னு நான் கேட்குறேன். இப்படி நான் கேட்கணும்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் தெரியாத அதாவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அவருக்கு வந்து அது வந்து எங்கேயோ அப்படின்னு வர, ஆனால் தெரிஞ்ச பையனத்தில் அவங்க சொல்லுவான், கரெக்டாக சொல்லுவான், ஜோஹானஸ்பர்க் அப்படின்வான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியும்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா இல்லைன்னு வச்சுங்களேன், அதை நீங்க இதுல சத்தமா சொல்ல முடியாது. ஏன்னா அதே போல பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த வார்த்தைகள் கரெக்டா இது என்ன வார்த்தை, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியும்னு வச்சுங்களேன், உங்களால அதை மறுபடியும் அதை யூஸே பண்ண முடியாது. இது போல கெஸ் பண்ணிட்டு கூட போகாதீங்க, கரெக்டா என்ன மீனிங் தெரிஞ்சுங்க. ஓகே, இது போல நீங்க வார்த்தைகள் பார்த்தே வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் பார்ப்பீங்க, ரெண்டாவது சென்டென்ஸ் பார்ப்பீங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புக்ல வந்து இப்பதான் நீங்க டிக்ஷனரி பாக்குற பழக்கமே சில பேருக்கு இப்பதான் வரும்னு நினைக்கிறேன். இனிமேல் கூட இப்ப கூட நிறைய பேர் டிக்ஷனரி வாங்கி இருக்க மாட்டீங்க. இனிமேலாவது அந்த பழக்கத்தை வளர்த்துக்குங்க. இனிமேலாவது அந்த பழக்கத்தை வளர்த்துக்குங்க. டிக்ஷனரியை பார்த்து மீனிங் பார்த்து என்ன ஏதுன்னு படிக்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா இது வரைக்கும் எல்லாம் கூட இனிமேல் ப்ராக்டிஸ் பண்றது நல்லது. அதே போல உங்க டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா, உங்க டெக்ஸ்ட் புக்லாம் நீங்க படிக்கும்போது கூட இது வரைக்கும் நீங்க படிச்சது எப்படி இருக்கும் அப்படின்னா பை ஹார்ட் பண்ணிருப்பீங்க. இது வரைக்கும் நீங்க எப்படி படிச்சிருப்பீங்க? பை ஹார்ட், அதாவது மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. மீனிங் தெரியாம அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே படிப்பீங்க. எல்லாம் போட்டு அப்படியே படிப்பீங்க. அதே மாதிரி எழுதுவீங்க, எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணுவீங்க. இனிமேலாவது அந்த அப்ரோச் விட்டுருங்க. அந்த அப்ரோச் விட்டுட்டு இது போல புரிஞ்சுட்டு படிக்க முயற்சி செய்யுங்க. இது போல படிச்சுன்னு வச்சுங்க, நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் பேப்பர் நல்லா எழுதலாம். அது இல்லாத +2 லெவல் செகண்ட் பேப்பர் நல்லா எழுதலாம். ஏன் இங்கிலீஷ் பேசலாம் தைரியமா. ஏன்னா இது போல டெவலப் பண்ணிங்கன்னா இது வந்து நம்ம வந்து எல்லாருமே இந்த மாதிரி தப்போம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்னன்னா புரிஞ்சுதான் படிக்கிறாங்க, அப்படியே பைஹார்ட் பண்றாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. தமிழ் நம்ம புரிஞ்சுட்டு பண்றோம் இல்லையா, தமிழ் நம்ம புரிஞ்சு கரெக்டா எழுதும். பட் இங்கிலீஷும் வரும்பொழுது நம்ம தாய்மொழி இல்லை, அது எல்லாமே யாரும் இந்த மாதிரி நம்ம சொல்லியும் தரல, அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரிலாம் பேசுறோம். ஓகே ரைட். இப்போ நீங்க என்ன பண்ணணும், இது போல நீங்க புக்லாம் படிக்கும்போது ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் மீனிங் எடுத்து பாருங்க. இப்படி பார்த்து படிங்க. ஆனா ஒண்ணு செய்யாதீங்க. என்ன பண்ணாதீங்கன்னா, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா கிளாஸ்ல, நேற்று கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பரையும் டெக்ஸ்டையும் காமிச்சு இது நவுனம், இது அட்ஜெக்டிவ், இது ஆர்டிகல், இது கன்ஜங்ஷன், இது ப்ரிபோஷன், இது ப்ரொனவுன் சொல்லுங்க. இந்த மாதிரி மட்டும் நீங்க வந்து தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. அதாவது நீங்க என்ன பண்ணீங்கன்னா உடனே இப்ப இந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. ஒரு சென்டென்ஸ் நீங்கன்னா இது நவுனா, இது நவுனா, இது ப்ரொனவுனா, இது அட்ஜெக்டிவா, இது அட்வர்பா, இந்த மாதிரி ஆராய்ச்சிலாம் உங்களுக்கு தேவையில்லை. இது போல ஆராய்ச்சிலாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க இதுல இறங்குனீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க மேலேயே வர முடியாது. என்ன இது ரொம்ப ஆழமான கடல் மாதிரி இது. என்ன உள்ள போனீங்கன்னா அப்புறம் மேலே வரவே முடியாது. நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. என்ன ஒரு மீனிங் வந்தா பாருங்க. அதே சமயம் எல்லாம் மனசுல வச்சுக்கணும். நேற்று நான் என்னென்ன ரிவைஸ் பண்ணல, உங்களுக்கு ஃபுல்லா ரிவைஸ் பண்ண கம்ப்ளீட்டா, அதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. நான் வேணாம்னு சொல்லல. பட் என்னன்னு சொன்னா ரொம்ப ஆழமா போயிடாதீங்க. லைட்டா அப்படி பார்த்துட்டே போங்க. உங்களுக்கு மீனிங் புரியுதா, ரைட் விட்டுருங்க. மீனிங் தான் கரெக்டா படிச்சு பாருங்க. உங்களுக்கு இப்போ வந்து he is likely to resign அப்படின்னு போட்டுருக்கீங்க. he is likely to resign. அப்போ he is likely to resign அப்படின்னு சொன்னா அவர் வந்து பதவி விலக லாம் அப்படிங்கிற மீனிங் வந்து இதெல்லாம் வரும். இப்ப நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, he என்னது ப்ரொனவுன், இஸ் என்னது, இது இஸ் எங்க பார்த்தோம், இது பிரசன்ட் டென்ஸ், இது லைக்லி எங்க பார்த்தோம், அட்வர்ப், இந்த மாதிரிலாம் நீங்க போகாதீங்க. இது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா அது வேற விஷயம். நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா யாரும் நீங்க இங்கிலீஷ் பேசும்போது, எழுதும்போது, படிக்கும்போது யாரும் உங்களுக்கு இதெல்லாம் கேட்க போறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. அவங்கள அதை யாரும் உங்களுக்கு கேட்க போறது கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. அப்ப நீங்க படிக்கும்போது என்ன, உங்களுக்கு அந்த மீனிங் வருதா அப்படின்னு பாருங்க. மீனிங் வருதா, உடனே அந்த சென்டென்ஸ் எடுத்துங்க. அடுத்த சென்டென்ஸ் போங்க. அடுத்த சென்டென்ஸ் படிங்க. அது புரியுதான்னு பாருங்க. மீனிங் கரெக்டா வருதா, சரி விடுங்க. அடுத்தது பாருங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்டெப் ஸ்டெப்பா வாங்க. அதை விட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, உட்காந்துட்டு டிரான்ஸ்லேட்லாம் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் வேலைலாம் உங்களுக்கு வேணாம். எப்படி, இதை நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன் இந்த விஷயத்துல. டிரான்ஸ்லேட்லாம் நீங்க யாரும் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. அது என்ன பண்ணுவாங்க, அப்படியே கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஹீனா வந்து ஹீனா அவன், இசுனா வந்து இருக்கிறான், அப்புறம் லைக்லின்னா போல, அப்புறம் அந்த மாதிரி லைக்லி அப்படின்னு சொன்னா இப்போ அந்த வரலாம் போலாம் அந்த மாதிரி வரும் அது. அப்புறம் வந்து டூ அப்படின்னா வந்து இக்கு, ரிசைன்னா அந்த மாதிரிலாம் நீங்க பார்க்காதீங்க. ஜஸ்ட் நீங்க அந்த சென்டென்ஸை படிங்க. படிச்சு என்ன மீனிங் கொடுத்துருக்கோம், மீனிங் சரியா வருது உடனே எடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி போகணும். என்ன இப்ப இந்த உங்களுக்கு கொடுத்த மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நடத்தின பாடங்கள் இருக்குல்ல, இந்த பாடங்கள் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பிராக்டிக்கலா கொண்டு வந்த பிறகு அந்த புக்கெல்லாம் தூக்கி மேலே எடுத்து வச்சிடணும். எப்படி, புக்கெல்லாம் மறந்துடும். நீங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க இல்லையா, உங்களுக்கு கொடுத்த புக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், டிக் போட்டுடணும். எப்போன்னா இதெல்லாம் நீங்க பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் கொண்டு வந்த பிறகு, பிராக்டிக்கலா இதெல்லாம் அப்ளை பண்ண தெரிஞ்சுட்ட பிறகு அந்த புக்கெல்லாம் நீங்க வச்சுக்க வேணாம். அந்த புக்கெல்லாம் நீங்க மறந்து தூக்கி போட்டுதான் நல்லது. ஏன்னா அதை வச்சு பார்ப்பீங்க, இது என்னன்னு சொல்லிட்டு
உங்களுக்கே தெரியும் இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். உடனே இந்த மாதிரி இப்படியே போயிட்டு இருக்கலாம். இப்படி போனீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே வந்து உங்களால் வந்து இங்கிலீஷ் ரொம்ப சுலபமாக பேச முடியும், எழுத முடியும், படிக்க முடியும். இதை நான் வந்து என்னுடைய அனுபவ ரீதியாக சொல்கிறேன். நான் இப்போ என்ன என்னுடைய அனுபவ ரீதியாக சொல்கிறேன். யாரோ சொல்லியாலும் சொல்ல, நானே சொல்கிறேன். இந்த சுய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, இது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே போல நியூஸ் பேப்பர் எல்லாமே உண்டு. என்ன இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இப்போ பாருங்களேன், ஒருத்தர் வந்து எம்ஏ படிச்சிருக்காரு, இன்னொருத்தர் பிகாம் படிச்சிருக்காரு, இன்னொருத்தர் எம்எஸ்சி படிச்சிருக்காரு. இவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. எப்படி நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு கூட சில பேருக்கு வந்து இங்கிலீஷ் பேச தெரியாது. சில பேருக்கு பல பேருக்கு இங்கிலீஷ் பேச வராது. நம்ம வந்து இப்ப நான் வந்து அவங்களுக்கு வர சொல்றேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு ஏன் இங்கிலீஷ் தெரியல அப்படின்றத நீங்க யோசிக்கணும். அதாவது எம்ஏ வரைக்கும் ஒருத்தர் படிச்சிருக்காரு, எம்எஸ்சி வரைக்கும் படிச்சிருக்காரு, பிகாம் படிச்சிருக்காரு, பிஏ படிச்சிருக்காரு, இதெல்லாம் படிச்சவங்க கூட இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு. ஆனா பொதுவாகவே மக்கள் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் எம்ஏ படிச்சிருக்காங்கன்னா அவருக்கு இங்கிலீஷ் எழுத தெரியும், பேச தெரியும், படிக்க தெரியும் நினைச்சிருக்காங்க. அது தப்பு. அதே போல ஒருத்தர் வந்து டிகிரி வாங்கிட்டாலும் இங்கிலீஷ் பேசுவான், எழுதுவான், படிப்பான் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா, இப்ப எம்ஏ படிச்சிருப்பாரு, அவர் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் நான் இங்கிலீஷ் கத்துக்க போறேன்னு சொன்னா அவங்க வீட்டுல உடனே கிண்டல் பண்ணுவாங்க அவரை. அப்புறம் நீ எதுக்கு நான் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொல்றேன், உங்களுக்கு இங்கிலீஷ் எழுத தெரியல, பேசல, படிக்க தெரியல, அதெல்லாம் கிளாஸுக்கு போறேன்னு சொல்றீங்க, வெக்கமா இல்லையா அப்படின்னு. அதே போல ஒருத்தர் பாத்தீங்கன்னா பிகாம் படிச்சிருப்பாரு, பிகாம் படிச்சு நான் வந்து அம்மா நான் இந்த மாதிரி கிளாஸுக்கு போக போறேன், ஏன்னா இங்கிலீஷ் நான் எழுத பேச படிக்க கற்றுக்க போறேன்னா அவர் சிரிப்பாங்க உடனே. அப்புறம் நீ பிகாம் டிகிரி வரைக்கும் படிச்சுன்னா உங்களுக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு. அதனால பாத்தீங்கன்னா இது வந்து குறை தப்புன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மேல தப்பே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் மேல தப்பே கிடையாது. ஏன்னா அது இயல்பாவே அந்த மாதிரி நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி ட்ரைனிங் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அப்ப இவங்கெல்லாம் ஏன் பேச முடியல, இப்ப எம்ஏ படிச்சுட்டு அவர் ஏன் பேச முடியலன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இவங்கெல்லாம் எப்படி தான் படிச்சிருப்பாங்க, 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. ஓப்பனா சொல்ல போனா 10th வரைக்கும் இவங்க எல்லாருமே வந்து தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. அடுத்தது +1 +2 வரும்போது மீடியம் மாத்திப்பாங்க. 10th வரைக்கும் தமிழ் மீடியம், +1 +2 டிகிரிலாம் வந்த பிறகு இங்கிலீஷ் மீடியம் மாத்திப்பாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் புக்கும் தனியா இருக்கும். ஸ்கூல்ல லாங்குவேஜ் புக்கும் தனியா இருக்கும். தமிழ் லாங்குவேஜ்க்கு தமிழ் புக் இருக்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு இங்கிலீஷ் புக் இருக்கு. ஆனா நீங்க +2ல வந்த பிறகு +2ல கூட இருக்கு, ஆமா +1ல இருக்கு, +2லயும் இருக்கு. ஆனா நீங்க அதை தாண்டி பிஏ 3 வருஷம் அதை படிக்கிறீங்க, எம்ஏ 3 வருஷம் 2 வருஷம் அதை படிக்கிறீங்க, மொத்தம் 5 வருஷம் ஆகுது. நீங்க அதெல்லாம் போன பிறகு நீங்க எம்ஏ எல்லாம் போனா கூட இந்த சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு தெரியாம போயிடும். இப்போ எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காரு, எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் படிச்சிருப்பாரு, இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருப்பாரு, படிச்சு எழுதியிருப்பாரு. அவருக்கு வந்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு அவர் கேட்க தெரியாது, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க தெரியாது. அவர் தெரியாத காரணம் என்னன்னு சொன்னா, அவர் இது வரைக்கும் இங்க எம்ஏ இங்கிலீஷ் மீடியத்துல என்ன படிச்சாருன்னா அவர் சப்ஜெக்ட இங்கிலீஷ்ல படிச்சிருக்காரு. எப்படி அவர் சப்ஜெக்ட் என்ன எக்கனாமிக்ஸ், அவர் சப்ஜெக்ட இங்கிலீஷ்ல படிச்சிருப்பாரு. மற்றபடி இங்கிலீஷ்ல பேசிருப்பாருன்னா கிடையாது, எழுதிருப்பாருன்னா கிடையாது. இப்ப நம்ம நடைமுறைக்கு எது தேவைன்னு சொன்னா என்ன கேட்போம், சாப்பிட்டியா, இந்த படம் பாத்தியா, நேற்று போனையே, நேற்று ஊருக்கு போனே, கிளைமேட் எப்படி இருந்தது, ஆமா வேலைக்காக ட்ரை பண்றியா, வேலை எப்படி இருந்தது, சரி அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க, அப்புறம் பாட்டி வீட்டுக்கு போனே, அவங்கள போய் பாக்குறியா இல்லையா, நீ பாக்குறதுன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பேசுவோம், இதெல்லாம் நடைமுறைக்கு. ஆனா இது போல வாக்கியங்கள்லாம் வந்து இப்ப எம்ஏ எக்கனாமிக்ஸ்ல ஏன் வரப்போகுது? இப்போ கவிதா கோவிலுக்கு சென்றால் இந்த வாக்கியம் வந்து ஏன் எம்ஏ எக்கனாமிக்ஸ்ல வரப்போது வராது, ஏன் பிஏ எக்கனாமிக்ஸ்ல வரப்போது வராது, சப்ஜெக்ட் புக் ஐடியா வரப்போகுது. இப்ப நம்ம தமிழ் 10th பாருங்க, 10th 9th எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து உப்பு கரைசல், இப்போ வந்து எப்படி சொல்லலாம், உப்பு நீரில் கரையும், உப்பு நீரில் கரையும். இந்த வாக்கியம் எதுல வரும் அப்படின்னு சொன்னா வந்து சயின்ஸ் புக்ல வரும். தமிழே பாருங்க, இந்த வாக்கியம் எதுல வரும், சயின்ஸ் புக்ல வரும். தமிழ் புக்ல வருமா, தமிழ் டெக்ஸ்ட் புக்ல வருமா, வராது. அதே போல பாத்தீங்கன்னா அதே போல இங்கிலீஷ்லயும் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல வந்து நான் சொல்றேன், இப்ப எம்ஏ எக்கனாமிக்ஸ்ல அவன் சப்ஜெக்ட் புக்ல எல்லாமே பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸை பத்தி தான் கொடுத்துருக்கோம், காமர்ஸ் பத்தி கொடுத்துருக்கோம், அக்கௌண்டன்சி பத்தி தான் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல தான் கொடுத்துருக்கோம். அவன் வந்து இப்ப இவன் கோயிலுக்கு போனான், நேற்று நீ சாப்பிட்டாயா, இது இந்த வாக்கியமே வராது. அப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து தெரியாம போயிடுது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது தெரியாமே போயிடுது. இது போல பல பட்டதாரிகள் இருக்காங்க, இது போல பல பட்டதாரிகள் இருக்காங்க. ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் நான் இல்லைன்னு சொல்ல, இது எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்கு. அவங்க ஈஸியா டெவலப் பண்ணலாம், அவங்க ஈஸியா டெவலப் பண்ணலாம். பட் யாருமே கேரக்டர் இது கிடையாது, என்னத்துக்கு நம்ம இங்கிலீஷ் படிச்சு என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு. பட் அந்த இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய வரும்போது தட் வில் பி டூ லேட்.
that will be too late. இதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை கிடைக்காம கிடைக்கும். பட் அந்த பாத்தீங்கன்னா சில பேருக்கு அந்த டிகிரி வச்சிருக்காங்கன்னா அந்த கேட்ட நாலேஜ் கிடையாது. டிகிரி படிக்கிறாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா அந்த டிகிரி கேட்ட நாலேஜ் அவங்களுக்கு இருக்காது. ஏதோ வருவாங்க, படிப்பாங்க, எப்படியோ போவாங்க, ரைட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லுவாங்க, பிஏ படித்தேன், பிஏ பிஎஸ்சி பிகாம் இதெல்லாம் வந்து டிகிரியே வந்து இப்போ மட்டமாக போயிடுச்சு, டிகிரி யூஸே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எம்ஏ படிக்கிறாரு, அவர் வந்து மிச்சக்கரில் வேலை செய்கிறாரு, 6 ரூபா சம்பளம் வாங்குறாரு. இன்னொருத்தர் எம்ஏ படித்தார், அவர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் 700 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்கிறாருன்னா இதெல்லாம் இந்த சூழ்நிலை எப்படி ஏற்படுத்துதுன்னு யோசிக்கணும். ஏன்னா அவர் படிப்பு வந்து அதான் சரியா படிக்காத ஒரு காரணமா இருக்கலாம், இல்ல என்ன பிளான் பண்ணாம படிக்காத ஒரு காரணமா இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது இல்ல. அந்த இங்கிலீஷ் வந்து நிறைய லைன்லாம் இருக்கு, அது நிறைய பேர் பண்றதே கிடையாது. ஓகே, இப்போ கூட ரியலைஸ் பண்ணுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா எம்ஏலாம் படிச்சு வந்திருக்காங்க, சில பேர் வந்து இப்போ ரியலைஸ் பண்றாங்க, இதெல்லாம் உணர்றாங்க. என்ன சார், இப்போ இதே இங்கிலீஷை வந்து நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுருந்தேன்னா, இதே இங்கிலீஷை நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுருந்தா லைஃப் எனக்கு எப்படியோ மாறி இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பட் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. எம்ஏ படிக்கும்போது 23 இயர்ஸ் ஆகிடும் முடிக்கிறது. 25 21 23 இயர்ஸ் ஆகிடும், 23 வருஷம் போயிடும் எம்ஏ படிக்கிறதுல. ஓகே, இப்போ நிறைய சொல்லிட்டே போகலாம். என்ன நீங்கள்லாம் வந்து உங்களில் சில பேர் வந்து ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்லாம் இருக்குது. ஃபியூச்சரில் வந்து நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப முன்னாடி கற்றுக்கிறீங்க நீங்கள். இட்ஸ் நாட் டூ லேட். ஸோ அதெல்லாம் இன்னும் ட்ரை பண்ணி நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ரொம்ப நல்லா உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும், எழுத முடியும், படிக்க முடியும். இனிமேல் அப்ரோச்சும் உங்களுக்கு மாறிடும். இனிமேல் தான் அப்ரோச்சும் மாறணும், மாற்றிக்கணும், வேறு வழியே கிடையாது. ஓகே சரி, அதை பற்றி இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறேன். கவனிங்க. என்னடா அது சார் திடீர்னு உட்காந்துட்டு நினைக்காதீங்க. இந்த 2 மாதம் உங்களுக்காக ரெண்டு சொல்லி கொடுத்தது கால் ரொம்ப அதிகமாக வலிக்குது. அந்த அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்மாஸ்பியர்லாம் மாறி இருக்கும். ரைட்டாக அந்த பக்கம் தென்னை மரம் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செடிங்க இருக்குது. என்னென்னா லாஸ்ட் கிளாஸ் என்ன அதான் இந்த மாதிரி ஒன்று பயந்துடாதீங்க. ஓகே சரி, இப்போ என்ன பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதாவது ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து இங்கிலீஷ் புரியாமல் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தோன்னா அது கூட கிடையாது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி படிக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் என்ன 6th 7th வரைக்கும் பார்த்தீங்கன்னா புரியாமல் தான் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு படிக்கிறாங்க பசங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து இந்த ட்ரெண்டு மாறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். என்ன நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் மாறணும், அது மாறாதுன்னு வச்சுங்க. அது தெரியும் உங்களுக்கு. எஜுகேஷன் சிஸ்டம் கவர்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது மாறணும்னா அது இட் டேக் நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதெல்லாம் முடியாது, நம்ம தான் வந்து கொஞ்சமாக மாற்றிக்கணும். சரி, இப்போ ஒவ்வொரு லாங்குவேஜில் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் 3 விஷயங்கள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா எழுதுறது, பேசுறது, படிக்கிறது. ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கு இது உண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தமிழ் அப்படின்னா தமிழ் உங்களுக்கு எழுத தெரியணும், பேச தெரியணும், படிக்க தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு தமிழ் இருக்குது. தமிழ் தெரியும், முழுசாக தெரியும் ஒத்துப்பாங்க. எப்படி தமிழ் உங்களுக்கு எழுத தெரியணும், பேச தெரியணும், படிக்க தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு தமிழ் உங்களுக்கு முழுசாக தெரியுதுன்னு ஏற்றுப்பாங்க. அதே போல் தெலுங்கு பார்த்தீங்கன்னா இப்போ தெலுங்கு அப்படின்னா தெலுங்கு உங்களுக்கு பேச தெரியணும், எழுத தெரியணும், படிக்க தெரியணும். இது 3 தெரிஞ்சாதான் ஒரு லாங்குவேஜ் முழுசாக தெரியறது அர்த்தம். இது 3 தெரிஞ்சாதான் ஒரு லாங்குவேஜ் முழுசாக தெரியறது அர்த்தம். அதே போல் இங்கிலீஷ் கூட பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு 3மே தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷில் பேச தெரியணும், இங்கிலீஷில் எழுத தெரியணும், இங்கிலீஷில் படிக்க தெரியணும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஹிந்தி பேச தான் வரும், எழுத வராது, படிக்க வராதுன்னா அப்போ ஹிந்தி அவங்களுக்கு அரைகுறையெல்லாம் தெரியும்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இங்கிலீஷ் வந்து எழுதுவேன், படிப்பேன், ஆனால் மீனிங் தெரியாது, மீனிங் தெரியாது, ஸோ நான் பேச மாட்டேன் அப்படின்னு. அப்போ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அரைகுறையாக தெரியும், முழுசாக தெரியாது. அப்போ ஒரு லாங்குவேஜ் நீங்கள் வந்து எப்போ முழுசாக தெரியும்னு சொல்லணும்னா இந்த 3ம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ இது 3ம் தெரியணும்னு தான் தெரிஞ்சு நீங்கள் பேசணும், எழுதணும், படிக்கணும்னா பல வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி சொன்ன உங்களுக்கு. சரி, இப்போ நீங்கள் ஸ்கூல் லெவல்லேருந்து அதாவது 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒரு பாடமே வந்துருக்கு. 3rd 4th 5th 6th 7th 8th 9th 10th 11th 12th டிகிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு பாடமாக வந்துட்டு இருக்கு. இங்கிலீஷ் ஒரு பாடமாக வந்துட்டு இருக்கு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயம் இருக்குல்ல, ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங். இதில் நீங்கள் அதிகம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா ரீடிங்க்கு. இல்லை இப்படி கூட சொல்லலாம், நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படித்தது தான் அதிகம். இது வரைக்கும் இங்கிலீஷ் நீங்கள் படித்தது அதிகம், எழுதுறது அதிகம். பேசியிருக்கீங்களா எப்போதுன்னா அதான் கிடையாது. எப்போது பேசியிருக்கீங்களான்னா அதான் கிடையாது. பேசுனா என்ன ரொம்ப ரேர். இன்ஃபேக்ட் நம்ம பேசுகிறதில் கூட சொல்லலாம். ரைட்டிங் எப்படி நான் சொல்கிறேன்னா ரீடிங் வந்து நீங்கள் அதிகமாக டச் இருக்குது அப்படின்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மிஸ் உங்களை படிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லை வீட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு சம்மரையோ எஸ்சிஏவோ ஏதோ ஒன்று படிப்பீங்க. ஓகே, படிப்பீங்க.
அதை நீங்க மனப்பாடம் பண்ணி எக்ஸாம்ல எழுதவும் செஞ்சிருவீங்க, அது பண்ணுவீங்க. இது போல டெய்லி நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் புக் டெய்லி வந்து இங்கிலீஷ்க்கு ஒரு பீரியட் இருக்கும். அதுல ஒண்ணு நீங்க படிப்பீங்க, இல்ல மிஸ் படிப்பாங்க. எப்படியாவது வந்து படிக்கிறதுக்கு ஆளுல கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு, நீங்களே படிக்கிறீங்க. இப்ப எழுதுறதுக்கு வாங்க. இப்ப ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா ரைட்டிங் ஒர்க்ல என்ன பண்றீங்கன்னா இங்கிலீஷ்க்காக தனியா ஒரு நோட் போட்டுருவீங்க. இங்கிலீஷ்க்காக தனியா ஒரு நோட் போட்டுருவீங்க. அந்த நோட்ல பாத்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் ஒவ்வொரு லெசனை எழுதி அதுல வந்து கொஸ்டின் ஆன்சர் தான் இங்கிலீஷ் ஒரு புக் ஃபுல்லா எழுதுவீங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுவீங்க. அப்புறம் டெஸ்ட் வைப்பாங்க, மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க, அதுல எழுதுவீங்க. ஆஃப்டர் எக்ஸாம் இருக்கு, குவார்டர்லி எக்ஸாம் எல்லாமே எழுதுவீங்க. அப்ப ரைட்டிங்லயும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. எப்படி ரைட்டிங்லயும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நல்லா எழுதுவீங்க, சேர்த்து எழுதுவீங்க, பிரிச்சு எழுதுவீங்க, இந்த மாதிரிலாம் எழுதுவீங்க. அப்போ ஸ்பீக்கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கிங்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸே கிடையாது. ஸ்கூல்லயும் உங்களுக்கு கொடுக்கல, நீங்களும் முயற்சி எடுக்கல, வீட்லயும் பேசுறது கிடையாது, எங்கேயுமே பேச கிடையாது. அதாவது நம்ம காரணம் என்னன்னா இப்போ வந்து பேசும்போது நம்ம ரொம்ப முழிக்கிறோம், பேச வரல. அது நம்ம படிச்ச விதமும் வேற சொல்லிட்டோம் முன்னாடியே உங்களுக்கு. இப்போ பேசுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும், சின்ன பசங்க எல்லாரும் தெரியும்னா அது வாட் இஸ் யுவர் நேம் தான் பேசுவாங்க. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேள்வி கேட்க தெரியும். பல பேருக்கு அதான் தெரியும் ஸ்கூல் லெவல் வரைக்கும். வாட் இஸ் யுவர் நேம்னா மை நேம் இஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதான் தெரியும். பட் கரெக்டா வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப என்னன்னா அதெல்லாம் எப்படி டெவலப் பண்றது? இப்ப இந்த கிளாஸ்க்கு வந்தீங்க, அதெல்லாம் எப்படி டெவலப் பண்றது? ரீடிங் டெவலப் பண்றது எப்படி, ரைட்டிங் டெவலப் பண்றது எப்படி, ஸ்பீக்கிங் டெவலப் பண்றது எப்படி தான் சொல்ல போறேன். இப்ப ரீடிங் அப்படின்னு சொன்னா இதை டெவலப் பண்றதுக்கு நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அதாவது இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்ல போறேன். நீங்க இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே படிப்பீங்க, எல்லாரும் படிப்பீங்க. என்ன மீனிங் தெரியாம படிப்பீங்க, எல்லாரும் படிப்பீங்க. என்னன்னா மீனிங் தெரியாம படிப்பீங்க. இப்போ நீங்க படிக்கும்போது பாத்தீங்கன்னா மீனிங் தெரியாத வார்த்தைக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்னவங்களுக்கு இது போல மீனிங் தெரியாத வார்த்தைக்கு என்ன பண்ண சொன்னவங்கள டிக்ஷனரி எடுத்து பார்க்க சொன்னேன். மீனிங் தெரியாது டிக்ஷனரி எடுத்து பார்க்க சொன்னேன். இப்போ புது வார்த்தை ஒரு உச்சரிப்பு வருது அப்படின்னா ஒரு புது வார்த்தை உங்களுக்கு உச்சரித்தல் சொன்னா அது யாராவது கேட்டு படிங்க. ஒண்ணு யாராவது கேட்டு படிங்க. அப்படி இல்லைன்னா லிஸ்கோல பாத்தீங்கன்னா லிஸ்கோல கூட தமிழ்ல தான் கொடுத்துருப்பான், அதுல இருக்காது. இந்த ஆக்ஸ்போர்டோட டிக்ஷனரி இருக்கு. இந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில வந்து உச்சரிப்பு கொடுத்துருப்பான். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில என்னன்னா எப்படி உச்சரிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான். அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த நேரங்களுக்கு கிடைக்கும் போது நானே சொல்றேன் உங்களுக்கு எப்படி உச்சரிப்பு கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நான் சொன்னது இப்போ ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில எப்படி மீனிங் பார்க்கறது தான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்ல அதாவது உச்சரிப்பு எப்படி பார்க்கறதுன்றத சொல்றேன் அப்படின்னு. ஓகே, இப்போ அது இருக்கட்டும். இப்போ என்னன்னா நம்ம இது போல பாத்தீங்கன்னா ரீடிங்ன்றது நமக்கு ஏற்கனவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ரைட்டிங்ல நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் என்னன்னா இந்த ரைட்டிங்ல நம்ம புரிஞ்சு எழுதுறது கிடையாது, அதே போல ரீடிங்ல கூட பாத்தீங்கன்னா புரிஞ்சு படிச்சது கிடையாது. இப்ப ஸ்பீக்கிங்ன்றது ஏதாவது பரவாயில்ல பாதி நம்ம ஓகே, பட் ஸ்பீக்கிங்ன்றது சுத்தமா கிடையாது. சொன்னா இல்லையா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாட் இஸ் யுவர் நேம் இது ஒன்றுதான் தெரியும். அதுக்கு வந்து மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். இதான் தெரியும் தவிர வேற எதுவும் நமக்கு தெரியாது. அப்போ இதை டெவலப் பண்றது எப்படி, அதாவது ரீடிங் தான் இதை டெவலப் பண்றது எப்படி, என்ன ரைட்டிங் இது டெவலப் பண்றது எப்படி, அது இல்லாத ஸ்பீக்கிங் டெவலப் பண்றது எப்படி, இதுக்கு நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரீடிங்க்கு வருவோம். ரீடிங்ல நான் சொன்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதாவது நீங்க ரீடிங்ல ஒரு ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து புது புது வார்த்தைகளை உச்சரிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யாராவது கேட்டு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா டிக்ஷனரியில எப்படி உச்சரிப்பு கொடுத்துருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல வார்த்தைகள் இங்கிலீஷ்ல உங்களுக்கு பல வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த வார்த்தைகள்லாம் நீங்க எப்படி உச்சரிக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா யாராவது பேசுவாங்க, அந்த பேசுனதை வச்சு நீங்க கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணிருப்பீங்க. கார்ன்றீங்க, பஸ்ன்றீங்க, ஆட்டோன்றீங்க, ஃபேனு, லைட்டு, ரெகுலேட்டர், டைரி, சுவிட்ச், டெஸ்டரா, என்னன்னோ ஹேமர் என்னவோ சொல்றீங்க. இது எல்லாம் எங்கேருந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எங்கேருந்து கத்துக்கிட்டீங்கன்னா யாராவது சொல்லிப்பாங்க, அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க. யாராவது சொல்லியிருப்பாங்க, அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். அது இன்னும் இப்படி நீங்க டெவலப் பண்ணலாம். ஏற்கனவே இப்படிதான் நீங்க டெவலப் பண்ணீங்க, இதே மெத்தட்ல நீங்க பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா பேப்பர் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு என்னன்னா பேப்பர் படிக்கிறீங்க, பேப்பர்ல வந்து புது புது வார்த்தைகள் வரும். அந்த புது புது வார்த்தைகளுக்கு உச்சரிப்பு நீங்க என்ன பண்ணலாம்னா ஒன்னு டிக்ஷனரி எடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லையா நீங்க என்ன பண்ணலாம், நியூஸ் கவனிக்கலாம். பாத்தீங்கன்னா ரேடியோல நியூஸ் வருது, டிவில நியூஸ் வருது, இங்கிலீஷ் நியூஸ் கவனிங்க, இங்கிலீஷ் நியூஸ் நீங்க கவனிக்கணும். இப்ப நீங்க இங்கிலீஷ் நியூஸ் நீங்க கவனிச்சீங்கன்னா இப்போ இன்னைக்கு டிவில என்ன சொல்றாங்களோ அதான் நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல ஹெட்டிங்கா வரும். அப்ப நீங்க நியூஸ் பேப்பர் டிவி பாக்குறத ஒரே இடத்துல நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நியூஸ் பேப்பர்ல வந்து டெமாலிஷன் அப்படின்னு சொல்லுவான், என்ன சொல்லுவான், டெமாலிஷன் அப்படின்னு சொல்லுவான், ஃபெலிசிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவான்,
இப்போ நீங்க நாளைக்கு பேப்பர்ல பார்க்கும்போது அந்த டெமாலிஷன்ற வார்த்தை அங்கே இருக்கும், செலிசிட்டேஷன்ற வார்த்தை அங்கே இருக்கும். ஓகே, அதே போல வந்து நிறைய இருக்கு இல்லையா, இந்த கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஃபெடரேஷன் இருக்கும். இது போல வார்த்தைகள்லாம் நீங்க எதில் அப்படியே நீங்க அவங்க என்ன டிவியில் எப்படி உச்சரிக்கிறாங்க லிப்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் பார்க்கணும். அதே போல நீங்களும் இருந்தா நீங்க அடுத்த முறை நீங்க அதை பத்தி பேசும்போது அல்லது நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும்போது கரெக்டா அந்த உச்சரிப்போட நீங்க படிக்கணும். ஓகே, இந்த ஒரு வழி ரீடிங். இது போல நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா முடியும். ரொம்ப வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணா சொல்லல, பசங்களுக்கு கூடிய மட்டும் வார்த்தைகளை பிரிச்சு படிக்க முயற்சி செய்யுங்க. கூடிய மட்டும் வார்த்தைகளை என்ன பிரிச்சு படிக்க முயற்சி செய்யுங்க. இப்போ பெரிய வார்த்தைக்குன்னா பெரிய வார்த்தையை 4 பீஸா மாத்திடுங்க. ஐ மீன் பார்ட்பட்டா பண்ணுங்க. பெரிய வார்த்தையை என்ன பார்ட்பட்டா பிரிச்சு சின்ன வார்த்தையை பிரிச்சுங்க. பிரிச்சு அதெல்லாம் கொஞ்சம் கூட்டி மொத்தமாக படிச்சிங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இது ஒன்று ரீடிங்க்கு. அடுத்து ரைட்டிங் வரும்பொழுது என்ன, ரைட்டிங் நீங்க வரும்பொழுது இது வரைக்கும் நீங்க புரிஞ்சுட்டு எதுவும் எழுதுறது கிடையாது. இது வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு சொந்தமாக எதுவும் எழுதுறது கிடையாது. இப்போ என்ன பண்றாங்கன்னா டைரி எழுத முயற்சி செய்யுங்க. டைரினா இப்போ நேற்று என்ன டைரி எழுத பழக்கம் வந்து ரொம்ப நல்ல பழக்கம். இப்போ நேற்று என்ன சம்பவம் நடந்தோம் அது நீங்க அப்படியே டைரியில் எப்படி எழுதுங்க. அன்னைக்கு நைட்டு இப்போ நேற்று நடந்து சம்பவம் நேற்று நைட்டு என்ன பண்ணுறோம் அப்படியே உட்காந்து ஒவ்வொரு நாள் நைட்டும் என்னென்ன செய்யறீங்களோ அன்னைக்கு ஃபுல்லாக என்ன செய்யலாம் அதை உட்காந்து எழுதுங்க டைரியில். இது போல இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இது வந்து ஆக்சுவலாக 2-in-1 மாதிரி இது. இது ஒரு ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் தெரிஞ்சுப்பீங்க, இன்னொன்று தான் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துப்பீங்க. இது போல் டைரி எழுதிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 months கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் அமைக்க ஆரம்பிச்சுவீங்க. இப்போ நான் இது வரைக்கும் கொடுத்த எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் உங்களுக்கு கிளாஸில் கொடுத்த எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கற்பனையாக இருக்கும். எப்படி கற்பனையில் எனக்கு என்ன முடிச்சதோ அதான் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ நேற்று நடந்த சம்பவத்தை நீங்கள் எழுதும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதும்போது நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது எழுதுங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 5 நிமிஷமோ அல்லது 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மனசில் நினைக்கிறத நீங்கள் எழுதுங்க. ஒரு புக் அதுக்காக ஒன்று போட்டுருங்க. 192 pages நோட் புக் ஒன்று போட்டுருங்க. எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஏன்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு நோட் புக் ஒன்று போட்டுருங்க. போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதில் டெய்லி எழுதுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு பேஜாக எழுதுங்க. ஒரு பேஜ் நீங்கள் சொந்தமாக எழுத முயற்சி பண்ணுங்க. ஆரம்பத்தில் நிறைய தப்பு வரும். போக போக பார்த்தீங்கன்னா தப்புகளை குறைக்க முயற்சி செய்யுங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு முறை எழுதிட்டு படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏதோ தப்பு இருக்காம தெரியும். ஒரு முறை ஒரு பக்கத்தை எழுதிட்டு நீங்கள் சொந்தமாக படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிச்சு பார்த்தா ஏதோ மிஸ்டேக் இருக்கா தெரியும். அடுத்த என்ன பண்ணுறீங்க, அந்த மிஸ்டேக் வரதப்படி எழுதுங்க. இது போல இந்த ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா ஒரு 2-3 months கழிச்ச பிறகு உங்களால சொந்தமா வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே எழுத முடியும். அந்த கெப்பாசிட்டி வரும். இப்ப நான் சொல்றேன்னா இது வந்து நான் மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது, என்ன முயற்சி தான் காரணம். இந்த ப்ராக்டிஸ் நீங்க டெய்லி பண்ணீங்கன்னா என்ன கண்டிப்பா நான் சொல்றது நடக்கும். உங்க இது வரைக்கும் நீங்க வருத்தப்பட்டீங்களே இங்கிலீஷ் எழுத முடியல பேச முடியலன்னு சொல்லிட்டு அந்த வருத்தம்லாம் நீங்க போயிடும். நான் வந்து பொய் சொல்றதா எக்ஸாக்ட் பண்றதா நினைக்க வேணாம். இதெல்லாம் உண்மை. இது ரைட்டிங்க்கு. இப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் இது யாருக்கு சொல்கிறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ நம்ம கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, மீதி பாதி பேர் வந்து எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதாவது பகலில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாம் படித்து முடிச்சவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் இங்கிலீஷ் பேசுகிற ஆட்கள் வந்துருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் அவங்களாம் இந்த மாதிரி பண்ணலாம். அதாவது டெய்லி நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு பக்கம் எழுதுங்க அப்படின்ட்டு. இது ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இன்னொன்று நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா இது வரைக்கும் நீங்க எக்ஸாம் எதுல பண்ணீங்களோ தெரியாது எனக்கு. பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸ்ல டிகிரி படிக்கிறவங்க நிறைய தமிழ் மீடியத்துல படிக்கிறாங்க, தமிழ் மீடியத்தில் எழுதுறாங்க. இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்தப்ப நீங்க என்னன்னா இனிமேல் இந்த கிளாஸ் முடிய போகுது. இப்போ ஸோ முடிஞ்ச பிறகு என்னன்னா நீங்க வந்து இங்கிலீஷ்ல பரீட்சை எழுத முயற்சி செய்யணும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்ல எழுதினா கூட இனிமேல்ட்டு அதை இங்கிலீஷ்ல எழுத முயற்சி செய்யணும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 year கஷ்டமா இருக்கும். ஒரு வருஷத்துக்கு நீங்க மீடியம் மாத்துறதுனால ஒரு வருஷம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸாம் நிறைய மார்க்ஸ் எடுக்க முடியும். இதுக்கு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க தமிழ்ல எக்ஸாம் எழுதுவாங்க, இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுதுவாங்க. இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுதுனா ஒரு பேப்பர் எழுதிச்சுன்னா இங்கிலீஷ்ல யாரும் எழுதுங்க நீங்க யாருமே படிக்க முடியாது. ஏன்னா இங்கிலீஷ் நீங்க சேர்த்து எழுதலாம், பட் தமிழ் சேர்த்து எழுத முடியாது. பிரிச்சு தான் எழுதணும் தமிழ். அப்படி இருக்கிறது என்னன்னு சொன்னா நீங்க எழுதுன படிச்சு பார்க்க வாய்ப்பு உண்டு. பட் இங்கிலீஷ்ல எழுதுறீங்கன்னா படிச்சு யாராலையும் படிச்சு பார்க்க முடியாது, அவங்க மார்க் போட்டே ஆகணும். ஓகே சார், விளையாட்டுக்காக சொல்லுறது இதெல்லாம் உண்மை இது. ஓகே சார், என்னன்னா இந்த மாதிரி கொண்டு பண்ணுங்க. எக்ஸாம் எல்லாமே நீங்க வந்து இங்கிலீஷ்ல எழுத முயற்சி பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூடிய மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு லெட்டர் எழுதுங்க இல்லையா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுத லெட்டர்லாம் இங்கிலீஷ் எழுதி ட்ரை பண்ணுங்க. தப்பே கிடையாது. 2 தடவை எழுதுறீங்க, இப்போ அவன் தப்பா சொன்னா உங்களுக்கு நீங்க கவலைப்படுறது கிடையாது.
என்ன ஃப்ரெண்ட்ஸ்க்கு எழுத லெட்டர்லாம் வந்து இங்கிலீஷ் எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, சொந்தக்காரங்க, அவங்களுக்கு எழுத லெட்டர்லாம் வந்து இங்கிலீஷ் எழுத முயற்சி செய்யலாம். அதுக்கப்புறம் இப்போ யாராவது சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு இங்கிலீஷ் ஏதாவது லெட்டர் எழுதி கொடுப்பாங்கன்னா நீங்க சும்மா முயற்சி செய்யலாம், முடியலன்னு சும்மா முயற்சி செய்யலாம் நீங்க. அது அப்புறம் சின்ன லெட்டர், லீவ் லெட்டர் எழுதுறது, பிசினஸ் லெட்டர் எழுதுறது, அப்ளிகேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பையன் பார்த்தீங்கன்னா பிகாம் படிச்சிருப்பான், என்னென்ன படிச்சிருப்பான், ஒரு அப்ளிகேஷன் எழுத தெரியாது. ஒரு அப்ளிகேஷனா வேலை கேட்டு ஒரு அப்ளிகேஷன் எழுத தெரியாது. இதனால பல பேருக்கு வேலையே போயிருக்கு. ஏன்னா அப்ளிகேஷன் கூட எழுத தெரியாம இவனை வச்சு நம்ம வேலைக்கு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றது இவனை அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் எழுதுறதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம். ஏன்னா ரொம்ப பெரிய கஷ்டமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் எழுதிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதிட்டு, அதுக்கடுத்து நம்ம நீங்க என்ன பண்ணணும், ஒரு பயோடேட்டா அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க பார்ப்பாங்க அப்ளிகேஷனை. சரி, எந்த விதமான மிஸ்டேக் இல்லாம இருந்தால் உங்களை உடனே வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இது பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸ்பீக்கிங் வரும்பொழுது, அது இங்கிலீஷ் பேசுறதுக்கு நீங்க வரும்பொழுது, இது வரைக்கும் நமக்கு இதான் ப்ராக்டிஸே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு, இது வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் யார்ட்டையும் பேசுனதே கிடையாது. நம்ம பேசுறது கேட்கிற வாய்ப்பு கூட நமக்கு ரொம்ப ரொம்ப குறைச்சோம். பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப முக்கியமானது, நீங்க இருக்கிற இடம், வளர்ற ஃபேமிலி, எந்த அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் எப்படி இருக்காங்க, நீங்க இருக்கிற எப்படி இடம் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பொறுத்து தான் நீங்க இங்கிலீஷ் நீங்க பேசுறது இதெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக முடியுமோ அது இருக்கிற சரௌண்டிங். இந்த விஷயம்லாம் இருக்குல்ல, அப்பா அம்மா பேரண்ட்ஸ் இங்கிலீஷ் பேசுறாங்கன்னா பசங்க தாராளமாக இங்கிலீஷ் பேசுவாங்க, ஸ்கூல் போகிறதுலேயே பேசுவாங்க பையன். அதே போல இப்போ இருக்கிற சரௌண்டிங் ஒரு நல்ல ஏரியாவில் இருக்காங்க, எல்லாமே படிச்சவங்க, எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும் நல்லா, அவங்க பேசுறாங்கன்னா அவங்க சரௌண்டிங் இருக்கும்போது பையன் நல்லா இங்கிலீஷ் பேச ஆரம்பிப்பான். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ், சொந்தக்காரங்க இல்லையா, சொந்தக்காரங்க எல்லாரும் பார்த்தோம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா படிச்சவங்க, இவங்க கூட பழங்க வந்து பையன் கூட வந்து இங்கிலீஷ் பேசுவாங்க. அப்படியே பார்த்துக்கலாம் ஒண்ணு. இல்லது ஸ்கூல்ல சேர்ற பசங்க, இந்த சேர்ற ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இங்கிலீஷ் தான் கற்றுப்பாங்க. இந்த எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு வச்சுங்களேன், இல்லாததான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதது தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ நீங்க கோர்ஸ் முடிச்ச பிறகு என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கணும். நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கணும். அந்த ஃப்ரெண்ட் வந்து உங்களை என்கரேஜ் பண்றதா இருக்கணும். அந்த ஃப்ரெண்ட் எப்படி உங்களை என்கரேஜ் பண்றதா இருக்கணும். இப்போ சில ஃப்ரெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் பார்த்தீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்க இங்கிலீஷ்ல பேசினா டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதே நீங்க தமிழ் இங்கிலீஷ்ல பேசினா டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க. அதாவது நீங்க தப்பா சொன்னா கூட, இது இப்படி வராதுப்பா, இது இப்படிதான் வரும்னு சொல்லிட்டு தப்பை திருத்தி இனிமேல் நல்லா பேச முயற்சி சொல்லிட்டு வெரி குட் அப்படின்னு தட்டி கொடுப்பாங்க. சில பேர் டிஸ்கரேஜ் பண்றாங்க இல்லையா. இப்ப நீங்க என்னன்னா, எந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறானோ நீங்க அவங்க கூட சேர்ந்து பண்றது ரொம்ப நல்லது. அவங்க கூட பேசுறது நல்லது. தனியா நம்ம பேச முடியாதுன்னு வச்சுங்களேன். தனியா அதாவது பேசுன்றது 2 பேர் மேடம் பேசுறதுக்கு. அப்போ ஒருத்தர் நீங்கன்னா இந்த நாள் நீங்க தேடியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த பேசுறது பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஆரம்பத்துல என்னன்னா உங்களுக்கு வந்து வெக்கமா இருக்கும் பேசுறதுக்கு. எப்படி 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு பேசுறதுக்கு நீங்க ஒண்ணு பயப்படுவீங்க, அது எங்க தப்பா பேசிட்டோமோன்னு பயப்படுவீங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு சொன்னா வெக்கப்படுறது. இப்ப தப்பா பேசுவோம்னு சொல்லி ஏன் பயப்படுறோம்னு சொன்னா, நமக்கு தெரியாது எது முன்ன வரணும், எது பின்ன வரணும், எதுக்கு எப்படி எது என்னன்னு கேள்வி நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்னன்னா நம்ம பயம் இது வரைக்கும் இருந்தது. இப்ப அந்த கிளாஸுக்கு வந்த பிறகு ஒரு தெரியும் உங்களுக்கு எது முன்ன போயணும், எது முன்ன போடணும், எது பின்னாடி போடணும். ஹேவ் யூ கான் தேர் அப்படின்னு சொன்னா இப்படிதான் போட்டே ஆகணும். ஹேவ் யூ வென்ட் தேர்னு போடக்கூடாது. ஏன்னா ஹேவ்ன்ற கொஸ்டின்ல கான் தான் வரும், வென்ட் வராது. இதெல்லாம் கிளாஸ்ல எடுத்திருக்கேன். அப்ப என்ன உங்களுக்கு தெரியும் கரெக்டா எது முன்னாடி வரும், பின்னாடி வரும். அதுல ஷுட்டு, உட்டு, குட்டு, மஸ்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா 10 இடங்களை வரும் கொடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் நீங்க கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த பயமே உங்களுக்கு போயிட்டு இருக்கணும். அந்த பயம் இது வரைக்கும் நீங்க சின்சியரா படிச்சிருந்தீங்கன்னா அந்த பயம் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். இப்போ கடைசியா மிச்சம் இருக்கிறது தான் வெக்கம் தான். இந்த வெக்கத்தை என்னன்னா நீங்க கிராஜுவலா படிப்படியே தான் குறைக்கணும். இந்த ஷைனஸ் என்னன்னா நீங்க படிப்படியே தான் ஓவர் கம் பண்ணணும். டக்குலாம் பண்ண முடியாது. இது வந்து ஒரே நைட்ல மாத்தது கிடையாது. நீங்க படிப்படியா அதெல்லாம் குறைச்சிக்கணும். சின்ன குழந்தைங்க தான் ப்ராப்ளம் கிடையாது. சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, வெக்கப்படாம நல்லா ஜாலியா ஃப்ரீயா பேசுவாங்க, தப்பா இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க தப்பா பேசினாலும் திரிப்பாங்க. நம்மளும் அதை கேஷுவலா விட்டுருக்கோம். பட் பெரியவங்க போது பெரியவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. நம்ம வந்து பேசும்பொழுதே வந்து சரியா பேசணும், நம்ம பேசும்போது சரியா பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்குறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. எடுத்த உடனே எந்த காரியம் செஞ்சாலும் சரி, எந்த காரியமும் எடுத்த உடனே யாராலையும் சரியா செய்ய முடியாது. 2 முறை மிஸ்டேக் வரும். 3வது முறை அந்த மிஸ்டேக் திருப்பி சரியா பண்ணுவீங்க. 4வது முறை இன்னும் நல்லா பண்ணுவீங்க. 5வது இன்னும் நல்லா பண்ணுவீங்க. அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும். நீங்க அதுக்காக ரொம்ப யோசனைன்னு வச்சுக்கல, அப்புறம் நீங்க கடைசி வரைக்கும் நீங்க சில பேர் நினைச்சிருக்காங்க, சார் நான் பேச ஆரம்பிக்கும் போதே சரியா பேசணும்னா அது கண்டிப்பா முடியாது. பேச ஆரம்பிச்சு உங்களால சரியா பேச முடியாது. ஏன்னா இது வரைக்கும் ப்ராக்டிஸ் இல்லாம திடீர்னு பேசும்போது கண்டிப்பா வந்து அந்த பயம்லாம் இருக்கும் தான். ஒரு 4 சென்டென்ஸ் சொந்தமா ஒரு 4 சென்டென்ஸ் நீங்க ஃபார்ம் பண்ணி வச்சுக்கல,
அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப ஃப்ரீயா பேசுவீங்க. அது கான்ஃபிடன்ஸ் வந்துடும், ஒரு தன்னம்பிக்கை வரும். சரி நமக்கு பேச முடியும் அப்படின்னு நம்பிக்கை வரும். அந்த 4 வாக்கியம் பேசுறதுக்கு தான் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். அது ரொம்ப ஈஸி முறியடிக்கிறது. இந்த வெக்கப்படுறதுன்னு சொல்றது பாத்தீங்கன்னா, உலகத்துல வந்து பல பேர் பல விஷயங்களை வெக்கமே எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. கட்சி விட்டு கட்சி மாறுறான், அதுக்கே வைக்கப்படல. எப்படி கட்சி விட்டு கட்சி மாறுறான், அதுக்கு வைக்கப்படல. அப்புறமா இன்னும் எவ்வளவு பண்றாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? வெக்கப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் எவ்வளவு இருக்கு. அந்த அதெல்லாம் வெக்கமே இல்லாத உலகம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வந்து அதெல்லாம் ஒண்ணும் பண்ணுங்க, ஒண்ணும் இல்லை, இங்கிலீஷ்ல பேச போறீங்க. என்னென்ன வெக்கம் இருக்கு? என்ன இங்கிலீஷ்ல பேசுறேன், வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்போ இது எல்லாமே செய்யணும்னு வச்சுங்களேன், நீங்க இதெல்லாம் வந்து எழுதணும், பேசணும், படிக்கணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் என்னன்னா ரொம்ப அதுல என்ன சொல்லணும்னா, புரிஞ்சுட்டு படிக்கணும்னு சொல்றேன், புரிஞ்சு எழுதணும்னு சொல்றேன், மீனிங் தெரிஞ்சு எழுதணும்னு சொன்னேன், நல்லா பேசணும்னு சொன்னேன். இப்ப இது 3மே வந்து எப்ப பாசிபிள் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பல வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு பல வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தாதான் உங்களால வந்து ஒரு வார்த்தை வரல கூட டக்குனு ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா பல வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்றேன். ஓகே, அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ இப்படி இல்லை, ஒரு பையன் வந்து இங்கிலீஷ் பேச முயற்சி செய்யறான் அப்படின்னு வச்சுக்கோ. இங்கிலீஷ் ஏற்கனவே நல்லா தான் பேசுறான், இருந்தாலும் அவன் பேசும்போது பாத்தீங்கன்னா, இப்போ சின்ன பையன்கிட்ட, அதாவது அவனோட சின்ன கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட இவன் இங்கிலீஷ் கொஞ்சம் சத்தமா பேசுவான். இவனை விட மேல படிச்சவங்க இருக்காங்க தெரியுமா, அவங்ககிட்ட போகும்போது இவன் கொஞ்சம் சாஃப்டா பேசுவான். சத்தம்னா பயந்து பயந்து பேசுவான். காரணம் என்னன்னா, இவன் உள்ளுக்குள்ள ஒரு பயம், நம்ம எங்கேயே தப்பா பேசுறோமோ அப்படின்ட்டு. அதாவது அவர் வந்து ரொம்ப படிச்சிட்டாரு, நம்ம வந்து ரொம்ப கம்மியா படிச்சிருக்கோம், நம்ம பேசுற இங்கிலீஷ் வந்து அவர் வந்து கேலி பண்ணுவாரோ, இல்ல வந்து இது பண்ணுவாரோ, தப்பா புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்றோம், பயப்படுறாரு. உண்மையிலேயே நான் கிடையாது. நான் சொல்றேன், நோபடி இஸ் ஜீனியஸ் இந்த வேர்ல்டு. உலகத்துல வந்து எல்லாருக்கும் எல்லாமும் தெரியாது. என்ன இப்ப இங்கிலீஷே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து எல்லா வார்த்தைகளும் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னு கிடையாது. அப்ப என்ன விஷயம்னா, ஏதோ அவருக்கு வந்து இங்கிலீஷ் வந்து 100% வச்சுங்களேன், 100%ல இவருக்கு ஒரு 80% தெரியும். 100%ல இவருக்கு ஒரு 80% தெரியும். சில பேருக்கு வந்து 70% தெரியும், சில பேருக்கு வந்து 60% தெரியும், சில பேருக்கு இது போல குறைஞ்சிட்டே வரும். ரொம்ப வேடிக்கையா இருக்குதுலாம் பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா 40% தெரிஞ்சிருக்கு ஒரு பையனுக்கு 40% தெரியும். இந்த பையன் என்ன பண்ண தெரியுமா, 20% தெரிஞ்சவன் இருக்கா தெரியுமா, 20% தெரிஞ்சவன் இருக்காது, அவனை கிண்டல் பண்ணுவான். இது எப்படியே ஒண்ணுமே இருக்கும். ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர் இருப்பான், ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு ஏபிசி கூட தெரியாது. இந்த 20% தெரிஞ்சவன் தெரியுமா, 20% தெரியும் ஒருத்தருக்கு. அவன் சொல்லுவான் இவனை பார்த்து, டேய் மக்கடா, நீ உனக்கு ஒண்ணுமே தெரியல, ஏபிசிடி தெரியல, என்ன அது கூட தெரியாத இருக்கு, தண்டன்டா அப்படின்னு இவன் வந்து அவனை கிண்டல் பண்ணுவான். யாரு 20% தெரிஞ்சா வந்து ஒண்ணுமே தெரியாத அவனை கிண்டல் பண்ணுவான். இப்போ இதே 20% தெரிஞ்சவன் 40% தெரிஞ்சவன் போகும்போது வாயமொழி கம்மனு இருப்பான். அப்ப 40% தெரிஞ்சவன் தான் பண்ணுவான் என்ன பார்த்து, ஏன்னா நீ ரொம்ப வேஸ்டா இருக்க, நீ ஏபிசிடி மட்டும் தான் உனக்கு தெரியுது, கையெழுத்து போடுற, அது தவிர வேற எதுவும் இங்கிலீஷ் அவனுக்கு எதுவுமே தெரியல, நீ தண்டோன்றான். யாரு 40% தான் தெரியும் அவனுக்கே, அவன் வந்து 20% தெரிஞ்சவனை பார்த்து கிண்டல் பண்ணுவான். இப்போ இந்த 40% தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், 60% கிட்ட போகும்போது இவன் வாய தர மாட்டான். என்ன 60% என்ன பண்ணுவான், பார்த்து கிண்டல் பண்ணுவான், நீ எதிரா தண்டனி, என்ன ஒரு லெட்டர் மட்டும் தான், லெட்டர் எழுதி தெரியுதா உனக்கு, லெட்டர் எழுதி தெரியுதா, ஒரு எஸ்ஏ சொந்தமா எழுதி தெரியுதா, நீ தண்டன்வா. 40% 60% தெரிஞ்சவன் 40% பார்க்க. இப்ப 60% தெரிஞ்சவன் பார்த்து 80% கிட்ட போகும்போது வாய மட்டும் மாட்டிருப்பான். இந்த மாதிரி வந்து செயின் மாதிரி போயிட்டு இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு வந்து முழுசா எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. இப்ப நானே பார்த்துருக்கேன், எவ்வளவு படிச்சவங்க எல்லாம் வந்து நிறைய மிஸ்டேக் பண்றாங்க. என்ன எவ்வளவு படிச்சிருப்பாங்க, அவங்களே அறியாம எவ்வளவு மிஸ்டேக் பண்றாங்க. அது மேல கூடாதுதான். என்ன அவ்வளவு மிஸ்டேக் பண்ணோம்னா யாருமே சரியா பேசுறது கிடையாது. அதுக்காக நீங்க தப்பா பேசணும் சொல்ல வரல, நீங்க தப்பா பேச சொல்ல வரல. மேக்சிமம் எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுங்க. மேக்சிமம் எந்த அளவுக்கு பேச முடியும் பேசுங்க. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க கிட்ட வந்து ஃப்ரீயா பேசுறோம்னா, இங்க பாருங்களேன், ஒரு சின்ன பையன் இருக்கான் பக்கத்து வீட்டுல, அவன் எல்கேஜி தான் படிச்சிருப்பான். அவனை கூப்பிட்டு, கம்மியா வாட்ஸ் யுவர் நேம், வாட்ஸ் யுவர் ஃபாதர், விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடிங், இந்த மாதிரிலாம் அவன் கேட்பான். அந்த பையன் என்ன பண்ணுவான், பயந்து போயிடுவான். பயந்து போய் அம்மா கிட்ட சொல்லுவான், ஆமா பக்கத்து வீட்டுல அங்கிள் வந்து என்ன இங்கிலீஷ்லயே பேசுறாரு அப்படின்னு பையன் போய். அதே இந்த பையன் பாத்தீங்கன்னா அவர் டாக்டர் கிட்ட போகும்போது, அவனுக்கு ஃபீவர், அவர் டாக்டர் கிட்ட போகும்போது இங்கிலீஷ்ல பேசணும்னு சொன்னா அப்ப தமிழ்ல மாத்திப்பான். காரணம் டாக்டர் இல்ல, இவரோட அதிகமா படிச்சிட்டாங்க. டாக்டர் இல்லையா, இவரோட அதிகமா படிச்சிருக்காங்க, அங்க போகும்போது தமிழ்ல மாத்திப்பான். இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஓகே, நீங்க அதெல்லாம் கிடையாது, நீங்க ஃப்ரீயா பேசுங்க. ஆரம்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவங்களால பண்ண முடியும். இப்ப நீங்க ஸ்பீக்கிங்ல என்ன பண்றீங்கன்னா,